மேம் கல்யாணம் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் அவர் வந்து சாப்பிட்டியா, என்ன பண்ண, ஏது பண்ண, எதுவுமே இன்ன வரைக்கும் குழந்தை தங்கும்போது கூட நேராக கொண்டாந்து எங்கள் வீட்டில் தான் மேம் விட்டு போனார். விட்டுட்டு அவர் பண்ணி கேரளாவுக்கு போயிட்டார். அந்த 9 மாதம் வரைக்கும் அம்மா வீட்டில் தான் மேம் நான் இருந்தேன். மாமியார் வீட்டிலலாம் எந்த சப்போர்ட்டிங்கும் இல்லை. அம்மா வீட்டில் தான் நம்மளுக்கு சப்போர்ட்டிங்கு. அம்மா, அக்கா, தங்கச்சிங்க எல்லாருமே நம்மளுக்கு சப்போர்ட்டிங். அது நல்லா நிறைய பெண்கள் இருக்கிறது வீட்ல நம்ம நினைப்போம் பெண்களுக்கு அருமை இருக்காதுன்னு. ஆனா பெண்கள் நிறைய இருக்கிறது வீட்ல தான் பெண்களை வந்து நல்லா பார்ப்பாங்க. ஆனால் நான் அம்மாவை நிறைய கேட்பேன், என்னை ஏன் பெற்றீங்க? அப்பயே எனக்கு உடம்பு சரியில்லாதப்ப மஞ்சள் காமால வந்து ரொம்ப நாள் கண்ணு தெரியாதெல்லாம் இருந்திருக்கிறேன் மேம். 6 மணி ஆயிடுச்சுன்னா எனக்கு கண்ணு தெரியாது. மாலை கண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ணு தெரியாது. அப்போ வீட்டில் ரொம்ப செல்லம். வேலைலாம் எதுவும் அவ்வளோ கஷ்டமான வேலை நான் செஞ்சதில்லை மேம். அப்படி இருக்கும்போது சரின்னு சொல்லிட்டு நீ உன்னை வெளியில் ரொம்ப லாங்கில் எனக்கு வந்தாங்க மாப்பிள்ளை. லாங்கில் பாப்பாவை கொடுக்கக்கூடாது, எங்கேயும் தெரியாது, சரி நம்ம கண்ணுக்குள்ளேயே பார்க்கணுன்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்க தான் மேம். இவங்க அத்தை வந்து நம்ம குடும்பத்தில் கல்யாணம் பண்ணித்தால அவங்க பெருப்பா சொன்னார், நாங்கள் பொண்ணு கொடுத்த மாதிரி நீங்கள் எங்களுக்கு பொண்ணு கொடுக்கணும்.